ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். நம்ம டேட்டாபிரிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் இது வரைக்கும் யூனிட்டி கேட்லாக்னா என்ன, டேட்டாபிரிக்ஸில் இருக்க யூனிட்டி கேட்லாக்குள்ளே இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் லைக் டேபிள்ஸ், வியூஸ், வால்யூம்ஸ், எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஒரு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி செமி ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி டேட்டாபிரிக்ஸில் இருக்க சீக்வல் வேர்ஹவுஸையும் பவர் பிஐயும் கனெக்ட் பண்ணுறது, இதை பற்றி எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேட்டாபிரிக்ஸோட ஹார்ட் அப்படின்னு சொல்லப்படுற டெல்டா லேக் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் யோசிச்சிருப்பீங்க உங்களில் பாதி பேர் டேட்டா லேக்கா, டேட்டா லேக்கு பற்றி தான் நம்ம பார்த்துட்டோமே. ஆக்சுவலாக இதே டேட்டா லேக் இல்லை, டேட்டா லேக்குள்ளே க்ரியேட் பண்ண போகிற டெல்டா லேக் நான் எழுதி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா லேக். அது என்னடா டெல்டா லேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடியோஸில் எக்ஸ்டர்னல் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம், மேனேஜ்டு டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் க்ரியேட் பண்ணுறப்போ நம்ம யூஸிங் டெல்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்போம் தெரியுமா. அப்போது நம்ம க்ரியேட் பண்ணுற டேபிள் எல்லாமே வந்து என்னன்ட்டு சொல்லுவோம்னா டெல்டா டேபிள். ஓகே, சரி, ஓகேப்பா, டெல்டா டேபிள் இருக்குது. இந்த டெல்டா டேபிளுக்கும் இந்த டெல்டா லேக்குக்கும் என்னடா சம்மதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வரேன். இந்த டெல்டா டேபிள் ஒரு சீக்வல் வச்சு க்ரியேட் பண்ணுற ஒரு டேபிள். ஓகேவா, எப்படி கிரியேட் பண்ணுவோம், டேட்டா பிரிக்ஸ் மூலயமா. ஓகே, நம்ம நார்மல் டேட்டா பேஸில் கிரியேட் பண்ணியிருக்க எஸ்கியூஎல் டேபிள்ஸ்க்கும் இந்த டெல்டா டேபிளுக்கும் என்னடா வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா வித்தியாசம் இருக்குது. நம்ம நார்மல் எஸ்கியூஎல்ல கிரியேட் பண்ண டேபிளில் என்ன பண்ணுவோம், என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் அப்படின்ற விஷயத்த பண்ண முடியாது. அது என்னடா டைம் ட்ராவல், இப்போ என் டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா, இது வந்து வெர்ஷன் 1. அடுத்து என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணுறேன். இது வெர்ஷன் 2. இன்சர்ட் பண்ண வேல்யூஸில் ஏதோ ஒன்று தப்பாக பண்ணியிருக்கேன், அதனால் அப்டேட் பண்ணுறேன். இல்லை நியூவாக ஒரு வேல்யூவை அப்டேட் பண்ணுறேன்னு வைங்க, அது வந்து வெர்ஷன் 3. இங்கே அப்டேட் பண்ணும்போது நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் கைஸ். இப்போது என்னோட டெல்டா டேபிள் என்ன வெர்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 3ல் இருக்கும். இந்த வெர்ஷன் 3ல் இருக்க டெல்டா டேபிள் வந்து வெர்ஷன் 2க்கு மாற்றணும். அப்போனா என்ன பண்ணுவேன், ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது ப்ரெசண்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணுவேன். இது எப்படி தான் பண்ணுவேன்னா அதெல்லாம் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷனில் சொல்லித்தரேன். புரியுதா? இந்த மாதிரியான ஃபீச்சர் வந்து நமக்கு டெல்டா டேபிளில் கிடைக்கும். டெல்டா டேபிள்னால் ஒன்றும் இல்லை, ஒரு டேபிளை டேட்டா பிரிக்ஸ் மூலயமா டேட்டா லேக்கில் க்ரியேட் பண்ணுறோம் டெல்டான்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டெல்டா டேபிள். ஓகே, அந்த டெல்டா டேபிளை நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணலாம். இது வந்து இது மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. டைம் ட்ராவல் பண்ணலாம், டேட்டாவை ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஓகே, டேட்டாவை ஆப்டிமைஸ் பண்ணலாம், டேட்டாவை இன்க்ரிமெண்டலாக லோட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம் கைஸ். இதெல்லாம் டெல்டா டேபிளோட ஒரு அட்வான்டேஜஸ். ஓகே, இப்போது டெல்டா டேபிள்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் ஒரு டெல்டா டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணணும், டெல்டா டேபிளில் இருக்க வேல்யூவை எப்படி அப்டேட் பண்ணணும், டைம் ட்ராவல் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த இன்க்ரிமெண்டலாக டேட்டாவை எப்படி லோட் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு நான் தனித்தனியாக சொல்லித்தரேன் கைஸ். தேங்க்யூ. உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க.